தெரிஞ்ச பையன் ஊருல விட்டு தப்பா போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு முதலாளி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. விடுதலை பார்ட் 1 படம் வெளியில வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிச்சோ, உங்களுடைய வரவேற்புல இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை 1 அமைஞ்சிச்சு. உங்களுடைய சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. அதே போல இந்த விடுதலை பார்ட் 2 படமும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்ட் 2 அமையும் நான் நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமா, நேச்சருக்கு ரொம்ப உண்மையா இந்த படம் வந்திருக்குது. எல்லாருமே இந்த படத்தை உங்களால கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். கமர்ஷியல், அதே கமர்ஷியலை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல், எல்லா விதத்திலுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருப்திகரமான படமாகவும் உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பா படம் முடிஞ்சு வர்றப்ப ஒரு பெயின்ஃபுல்லா படமா இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். கண்டிப்பா படத்தை பாருங்க. இங்க நான் திருச்சியில மாமன் படம், என்னோட அடுத்த படம் மாமன், அது இங்க ஷூட்டிங் போயிட்டு. ஸோ இன்னைக்கு இங்கே திருச்சி என்னோட ரசிகர்கள், என் அண்ணன்கள், என்னோட அன்பு தம்பிக எல்லாருமே அது என்னோட படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. இது அவங்க படமா நினைச்சு கொண்டாடுறாங்க. அந்த வகையில் இந்த பார்ட் 2 படமும் இன்னைக்கு தியேட்டருக்கு முன்னாடி என்னோட ரசிகர்கள், அன்பு தம்பிகள், பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப பெருசாக அதை கொண்டாடுறாங்க. கண்டிப்பா அவங்க கொண்டாடுறதுக்கான படமாகவும் இது இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த நேரத்தை என் ரசிகர்கள், அன்பு தம்பி எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். உங்கள ஒருத்தர் நல்லது இல்ல. அடுத்து கண்டிப்பா கதை நாயகனாக எல்லா படமும் வருது. கண்டிப்பா அந்த கதை நாயகனாக இல்ல நீங்க கண்டிப்பா இருக்கேன். நீங்க படம் பாருங்க தெரியும். முதல் படத்துக்குள்ள நான் இருந்து வாத்தியார் எல்லாமே எதிர்நோக்கி இருக்க வாத்தியார் யாருங்கிறது, இந்த படத்துல வாத்தியார் யாரு, அவருடைய வாழ்க்கை இருக்கும்.